முதல்ல உங்க மகனை கூப்பிடுங்கம்மா. டேய் போதுமா? ஏப்பா பாரு, திங்க பேல ஓட்டக்குண்டி நாராயண. ஏமா மாவு மாதிரி போதுமா? போயிட்டு போது விடுறா. அதை எடுத்து நான் வந்தவங்களுக்கு ரொட்டியா சுட்டு தர போறோம். கவனிச்சு பார்க்கணும். பேசிட்டு இருக்காரு உதயநிதி. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். ஒரு நடிகை பேரை சொல்லி கத்துறாங்க கூட்டத்துல இல்லையா? இந்த உதயநிதி மூஞ்சில ஒரு புன்முறுவல் வந்து போட்டீங்க. கவனிச்சிங்களா? அந்த கரடிக்கு அந்த பேரை கேட்டோன்னே அவ்வளவு ஆனந்தம், முகம் தகன்னு மின்னுது. அப்ப நீ ரசிக்கிறாரு ரைட்டா? இது முதல் முறை அல்ல. உதயநிதியோட புத்தி அப்படிதான். கடந்த முறை உதயநிதி இப்படி பேசி சர்ச்சையில் சிக்கிய போது எனக்கு தெரிந்த ஒரு பிரபல மனநல மருத்துவரிடம் சென்று ஏன் இப்படி பேசுகிறார் என்று நான் அவரிடம் நீண்ட நேரம் விவாதித்தேன். மனதளவிலேயே உதயநிதிக்கு சிக்கல் இருக்கிறது என்றது. உதயநிதி முதல் முறையாக மேடை ஏறி பேசிய பேச்சை நீங்கள் யாருமே மறந்திருக்க மாட்டீர்கள். தென்சென்னை மக்களவை தொகுதி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உதயநிதி பேசியதுதான் அவரது முதல் அரசியல் பேச்சு. இவங்களுக்கு ஓட்டு போட்டா உங்க தொகுதிக்கு அழகான எம்பி கிடைக்கும் சொன்னாரா இல்லையா? பேசவே தெரியாதவன் கூட இந்த மாதிரி பேச மாட்டான். கரெக்டுங்களா? என்னையாது பாராளுமன்றத்தில் சென்று சட்டம் இயற்றுவதற்கான தேர்தலா ஃபேஷன் பரேடா உங்க புத்தி வேலை செய்து அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி அம்மையார் சசிகலா அவர்களை பற்றி எல்லாம் என்ன பேசினார் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. உங்க புத்தி எப்படி இருக்கு? இது இல்லைன்னா ஏன் சார் விடிகாத்தால 3 மணிக்கு போய் இன்ஸ்டால ஏன் சார் ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் சார் ஏற்கனவே திரு இபிஎஸ் பத்தியும் திருமிகு சசிகலா அம்மையாரை பத்தியும் பேசுறாங்க. அப்படி பேசும்போது நான் என்ன நினைச்சேன்னா ஸ்லிப் ஆயிடுச்சு. சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்படுது. இனிமே இதை கரெக்ட் பண்ணி பாரு, இந்த மாதிரியான தவற பண்ண மாட்டாரு நான் உள்ளபடியே நினைச்சேன் சார். ஆண்டவன் இருக்காண்டா, உனக்கு அழிவு ஆரம்பம்டா ஆரம்பம். பேதியில போவான், உனக்கு அழிவு ஆரம்பம். நீ பேசின பேச்சுக்கு நீ எல்லாத்தையும் ஏசின ஏச்சுக்கு உன் வாயை கிழிக்கிறதுக்கு எல்லாரும் வருவாங்க. 9 ரவுடியை சுட்டுருக்காரு. 9 பேரை சுட்டு கொண்டிருக்காரா? இது தெரியாம ஓவரா உரண்டை எடுத்துட்டமே. கடுப்புல 10 ஆளா நம்மளையும் போட்டுனா ஆயிரம் செத்துருப்ப. ஏய் ஓ மைண்ட்ல வரது எனக்கு கேக்குதுடா. என்ன மைண்ட் இது? மானகட்ட மைண்ட். வெளியெல்லாம் கேக்குதா? அவரு கேக்கு என்ன கரண்ட் பேசுறீங்க? ஆய் வருதுண்ணா. என்ன உங்களுக்கு வராதானே? என்ன ஒரு மனுஷனோட அர்ஜென்ட் புரியாம ஜீப்ல இருக்கானே அவனான் பாரு. தம்பி வணக்கம். தம்பி வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இவனா வெளுத்துட்டாங்க. அட அயோக்கிய பயல. சண்முகம் பொம்பளை கேசுங்கயா. சரி காமெடி வீடியோ பார்க்கணும்னா ஃபாலோ பண்ணுங்க.